ஒரே குச்சில விளக்கேத்துறது, அரிசி உப்புல கை நினைக்கிறது, இதானே? அதான் நான் ஏற்கனவே பண்ணிட்டேனே. இல்லம்மா, போன தடவை பண்ணிக்கிட்டது திருட்டு கல்யாணம். உண்மையிலேயே அது கல்யாணமே இல்லம்மா. நமக்கு நாமே மாலை போட்டுக்கிட்ட மாதிரி. இப்பதான் ஊரறிய முறைப்படி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நட்ராஜ் கட்டின தாலி தழைய தழைய தொங்க நின்னுட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் முறைப்படி பண்ண வேண்டாமா? அதுக்குதான். ஏன் அவந்திகா, எதுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? சம்பிரதாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒழுங்கா சொன்னதை செய். பாவம், குழந்தை தெரியாம தானே கேக்குறா. நீங்க எதுக்கு திட்டுறீங்க சம்பந்தி? வளர்மதி, கூட்டிட்டு போ. சரி உமா, போமா. வா அவந்திகா. விளக்கேத்த அவந்திகா. ஈஸ்வரி, பாலும் பழத்தையும் நீயே கொடுத்துரு. இதுவும் நான் தான் கொடுக்கணுமா? ஆமா, வா. இப்போதைக்கு நீ தானே பெரிய மனுஷி இல்ல? நீயே பாலும் பழத்தையும் கொடுத்துரு. கொடுங்க. குடு குடு. சமந்தி, தப்பா நினைச்ச கூடாது. இவங்க 2 பேரும் சின்ன வயசா இருக்கிறப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நான் நகை சேர்க்க ஆரம்பிச்சேன். 2 பேருக்குமே 60 பவுன் 60 பவுன் சேர்த்து வச்சேன். கல்யாணத்தப்ப எக்ஸ்ட்ரா கேட்டா அப்ப எடுத்துக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் தான் என்ன மாதிரி நடந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அதனால இப்போதைக்கு இருக்கிற நகையை மட்டும் என்னோட சீதனமா போட்டு விடலான்னு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. அடேங்கப்பா, எவ்வளோ நகை! உனக்கு இல்ல, எல்லாம் உங்க பொண்ணுக்கு. மனசுக்குள்ள நினைச்சேனா இல்ல சத்தமா பேசினா? ஒண்ணுமே புரியலையே. என்னம்மா நீ? அப்பவே வேண்டனு தானே நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அவர் சம்பாரிச்ச பணத்துல வாங்கின நகையை மட்டும் நான் எப்பவும் போட்டுக்கவே மாட்டேன். இத பாத்தியா? இது எல்லாமே புதுசு. எல்லாமே எங்க அத்தை வாங்கி கொடுத்தது. இங்க நகை, புடவை, பணம்னு எதுக்குமே எந்த குறையும் இல்ல. இந்த வீட்ல நான் சந்தோஷமா இருக்கேன். அந்த நகையெல்லாம் அப்படியே கொண்டுட்டு போயிருமா? அதான் இவ இருக்கால, இவளுக்கு 1க்கு 2 மாட்டி விட்டு நல்லா அழகு பாரு. எனக்கு எதுவும் வேண்டாமா. என்னடி இப்படி பேசுற? இது யார் காசுல எடுத்திருந்தா என்ன? நான் பார்த்து பார்த்து வாங்கின நகடி இது. என் பொண்ணுக்கு பக்கத்துல நின்னு பார்த்து பார்த்து எதுவுமே செய்ய முடியாம நடந்த கல்யாணம் இது. அவர் இல்லைங்கிறதுக்காக தாய் வீட்டு சீதனத்தை நான் கொடுக்காம இருக்க முடியுமா? ஒரு அம்மாவா நான் கொடுக்கறத வேண்டான்னு சொல்லாதடி. அத்த, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கும் அவந்திகா சொல்றதா சரின்னு படுது. அவந்திகாக்கு இந்த வீட்டுல எந்த குறையும் இல்ல. இப்ப போட்டிருக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் எடுத்து கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட வசதி இருக்கு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? விடுங்கத்த, எல்லாத்தையும் பூமிக்காக போட்டு விட்டுருங்க. எதுவுமே செய்ய வக்கு இல்லாத அனாத மாதிரி என் பொண்ணை நான் அனுப்பணுமா மாப்பிள்ள? நீங்களும் வேண்டான்னு சொன்னா எப்படி மாப்பிள்ள? நட்ராஜ், நீ இப்படி பேசினது தப்பு. அந்த நகை யாரோட பணத்துல வாங்கினதுங்கிறது முக்கியம் இல்ல. அந்த நகை சம்மந்தி அம்மாவோட ஆசீர்வாதம்பா. ஒரு அம்மா தான் மகளுக்காக வாழ்நாள் முழுக்க சேமிச்சு வச்ச அன்பன்னு வச்சுக்க. இப்ப நீ அதை வேண்டான்னு சொல்றது அவங்களோட ஆசீர்வாதத்தை வேண்டான்னு சொல்ற மாதிரி. அவந்திகா, ஒரு தாயோட ஆசையை மறுக்க கூடாது.
உங்க அப்பா பண்ண தப்புக்கு உங்க அம்மாவை தண்டிக்கிறது நியாயம் இல்லம்மா. தயவு செஞ்சு வாங்கிக்கடா செல்லம். போய் வாங்கிக்கோ அவந்திகா. வாங்கிக்க. இந்த பார்க்க பார்க்க வயிறு எரியுது. தட்டு நிறைய நகையை எப்படி சிரிச்சுக்கிட்டே வாங்கி வைக்கிறா பாரு. இப்ப பாரு, கவிதா தான் பாவம். என்னம்மா என்ன சொல்றீங்க? இல்ல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடமா பணக்கார இடமா வந்து வாக்கப்பட்டிருக்க. என்ன உனக்கும் இந்த மாதிரி செய்யறதுக்கு அம்மான்னு ஒருத்தி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. தா இப்ப அவந்திகாவுக்கு அவங்க அம்மா சீர் செய்யறத பார்த்து நீ திருப்திப்பட்டுக்க வேண்டியதுதான். என்ன ஈஸ்வரி இது பட்டுன்னு பேசிட்ட? இதுல என்ன தப்பத்த? அம்மா பேசுனது சரிதானே. எல்லாரும் இப்படித்தானே பேசுவாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு தெரியல, எனக்கு அம்மா இல்லைன்னு யார் சொன்னது? என்ன கவிதா குண்டு தூக்கி போடுற? அப்போ உனக்கு அம்மா இருக்காங்களா? ஆமா. என் மேல பாசம் காட்டுறதுக்கு மட்டும் இல்ல, என்னை கலங்காம பாத்துக்கவும், எனக்கு பிடிச்சத வாங்கி தரவும், அழுதா மடியில சாஞ்சுக்கவும் எனக்கு அம்மா இருக்காங்க. இந்த நகையெல்லாம் இந்த அம்மா தான் போட்டு விட்டாங்க. சின்ன வயசுல தவறி போன அம்மா முகம் சரியா கூட ஞாபகத்துல இல்ல. ஆனா இந்த அம்மா என்னன்னைக்கும் என் கூடவே இருப்பாங்க. எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சா மாமியார் தானே கிடைப்பாங்க. ஆனா நான் ரொம்ப லக்கி, எனக்கு அம்மா கிடைச்சிருக்காங்க. இப்படி ஒரு அம்மா இருக்கிறப்போ பெத்த அம்மா யாருக்கு வேணும் சொல்லுங்கம்மா. நாம ஏதோ பிட்ட போட்டு குட்டைய குழப்பலான்னு பார்த்தா இப்படி கொஞ்சிராளுங்க. அட, அங்க கொஞ்சனா இங்க இவளுக்கு எரியுது. இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கிறத நம்ம கவனிக்காம விட்டுட்டோமே. நாம இனிமே இத வச்சு விளையாட வேண்டியதுதான். சரியா சொன்னம்மா. சம்பந்தி இருக்கிற வீடு. என் பொண்ணு காலத்துக்கும் கண் கலங்காம இருப்பா. இந்த சம்பந்தியோட மனசுக்கு தான் இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தணும்னு நான் எவ்வளவு எல்லா சாமியையும் வேண்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாம் தான் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல சம்மந்தி. அத பத்திலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், சரியா? நட்ராஜ், அம்மா நீ ரொம்ப டயர்டா இருக்கல, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. சரிம்மா. பிரபா கூட்டிட்டு போ. சரிம்மா. போமா அவந்திகா. கம் ஆன். கூட்டிட்டு போடா. போ. வளர்மதி, சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும்ல, வா போலாம். வா வா. ஐயோ சுமதி, என்னடி கிளம்பிட்டு இருக்க நீ? ட்ரெயினை பிடிக்கணும்னு அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. ஐயோ, இப்படி ஆடி அசைஞ்சு கிளம்பணும், பஸ்ல தாண்டி போகணும். சீக்கிரம் கிளம்புடி. ஏங்க, நேத்து நைட்டே சொல்லிருந்தா நான் சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு கிளம்பி இருப்பேன்ல. திடீர்னு வந்து சீக்கிரமா கிளம்புன்னு சொன்னா நான் எங்க இருந்து கிளம்புறது? இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டாமா? புள்ளைக்கு பால் எடுத்து வைக்கணும், மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து வைக்கணும். உங்களை மாதிரி கரிச்சி படுத்து தோல்ல போட்டுக்கிட்டு கிளம்ப முடியுமா? சரியான நேரத்துல இந்த அம்மா வர இன்னும் வரல. அப்பா, அப்பா, நீ வாடி முதல்ல. ஓட செல்லும். சீக்கிரம் கிளம்புடி, டைம் ஆச்சு. அப்பா, குழந்தையோட பச்சை கலர் சட்டையை பாத்தீங்களா? இல்லம்மா, பாக்கலையே நானு. எது இந்த இடத்துல வச்சனே தெரியலையே. சரி அப்பா, அம்மா வந்து எடுத்து வைக்க சொல்லுங்க. சரிம்மா. நான் அடுத்த தடவை வரும்போது எடுத்துக்கிறேன். இந்தம்மா, எதுக்குப்பா? உன் புருஷனுக்கு வழி செலவுக்கு, கால் செலவுக்கு, கை செலவுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமா பணம் வச்சிருக்கோமா. வாங்கிட்டு சந்தோஷமா கிளம்புமா. என்னப்பா? ஆமா ஆமா, இவர் கொடுத்ததா எங்க வீட்ல அப்படியே வழிஞ்சு நிறையதாக்கும். சுமதி, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நீ முதல்ல கிளம்புற வழியை பாரு. கிளம்பு. என்னம்மா சுமதி, உன் புருஷனுக்கு ரொம்ப ரோஷம் வந்துச்சு போல. என்ன மாமா, சுயநலோட தான் பேசிட்டு இருக்கீங்களா? நம்ப மாட்டீங்களா?
ஏன் எங்களுக்கு மட்டும் மான ரோஷம் இருக்காதா? இந்த பாருங்க மாப்பிள, நாங்க எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம், தெரிஞ்சுக்கோங்க. ஏங்க தெளிவா தானே சொல்றீங்க, ஒன்னும் விளையாடலையே. ஏண்டி உன் கூட விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? ஏய், எல்லாம் வேணாம் சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு. இல்லங்க, அங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அப்படிதான் சொல்லுவேன், நீ தான் கேட்டு வாங்கணும் அப்படி இப்படின்னு போட்டு நான் டார்ச்சர் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு விளங்காதா? எதுவும் சொல்ல மாட்டேன், நீ முதல்ல கிளம்பு. நான் ரெடியா தாங்க இருக்கேன், இன்னும் அம்மா வரல, அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். சுமதி, அம்மா வரப்போ வரட்டம்மா. நீ முதல்ல ட்ரெயினை பிடிச்சி கிளம்பிப்போ. ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் கூட ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். கிளம்பு நீ முதல்ல. அதான் உங்க அப்பாவை சொல்லிட்டார்ல, சீக்கிரம் கிளம்பு. யோ மாமா, எனக்கு நீ நார்மலா இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணிட்டு ஓடுற மாதிரியே தெரியுதே. மாப்பிள, மரியாதையா பேசு, சொல்லிட்டார். அட ஆச்சரியமா இருக்கு. கோமலம் வருமா? விளையாடாதீங்க மாப்பிள. சுமதி கிளம்புடி. இருங்க, பாப்பாக்கு பால் ஆற வச்சிருக்கேன், அதை பாட்டில ஊத்திட்டு கிளம்பலாம். ஷோ, எல்லாத்தையும் இங்கே போட்டு வச்சிருக்காங்க, குப்பை தொட்டியில போடக்கூடாதா? கண்ணா, போற வழியில இது குப்பை தொட்டியில போடுறியா? நாத்து அடிக்குதுடா. என்னால அது முடியாது, நீ வேணா கொண்டு போடு. டேய், குப்பைய வெளியே போட முடியாத அளவுக்கு உனக்கு என்னடா தலை மேல வேலை இருக்கு? வாங்கிட்டு போய் போடுறா. வீட்டுல 5 நிமிஷம் சும்மா இருக்க விட மாட்டீங்களா? டார்ச்சர் பண்றதே வேலையா வச்சிருக்கீங்க. குடிச்சு தொலை, ஊர்ல இருந்து வந்துடுறது. சுமதி கிளம்புறியா நீ? இருங்க. கவரு நம்ம வீட்டு குப்பையில் எப்படி வந்துச்சு? மொய்க்கவரு ஒருவேளை நட்ராஜ் கல்யாணத்தோட மொய்க்கவரா இருக்குமோ? அது எப்படி நம்ம வீட்டு? மாமா, என்னடா எலி அம்மனம்மா ஓடுது, அதுவும் அர்ஜென்டா ஓடுதுன்னு நினைச்சேன். அதுக்கு காரணம் இதுதானா? வரேன். டேய் கண்ணா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. சுமதியை பார்த்து ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தா சரி. வரமா? சரிப்பா. வணக்கம் சுமதி, கிளம்புடி, டைம் ஆகுதுல்ல. மாப்பிள வர. இரு மாமா. செல்ல குட்டி, ஜாங்கிரி, பூங்கிரி. மாமா, ஒரு 2 நாள் இருந்துட்டு போ. அம்மாட்ட சொல்லி நல்ல கறி குழம்பும் பிரியாணி செஞ்சு போட சொல்றேன். உடம்ப பாத்துக்கணும்ல. என்ன மாப்பிள, மாடுலேஷன் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அவரை திடீர்னு இந்த கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா? இந்த பாரு. எனக்குண்ணா அது? என்னது? அதெல்லாம் தொடாத. ஏதோ குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்து பேப்பர் மாதிரி இருக்கு. புளிய தூக்குறவன் அதெல்லாம் தொடக்கூடாது. என்ன மாப்பிள, குப்பையில இருந்து பேப்பரை பொறுக்கிட்டு வரீங்க? ஓஹோ, இது குப்பையில இருந்துச்சா? அம்மா, இது குப்பையில தான் இருந்துச்சுன்னு இவருக்கு எப்படிமா தெரியும்? என்னது அது? அது ஒண்ணு இல்லம்மா, இது மொய்க்கவர். சாதாரண மொய்க்கவர்ல திலீப நடராஜ் கல்யாணத்துல இருந்து எடுத்தது. ஒவ்வொன்றுலயும் 1000 2000 எழுதிருக்கு. இதுதான் எப்படி நம்ம வீட்டு குப்பையில வந்திருக்கணும் புருஷன் விசாரிச்சா வாயெல்லாம் டைப் அடிக்குது. என்னங்க இதெல்லாம்? என்னடி இது அநியாயமா இருக்கு? உங்க தெரு குப்பையில பேப்பர் கிடந்தா அதுக்கு எங்கிட்ட தான் விசாரிப்பீங்களா? இவர் பெரிய சிபிஐ ஆபீசர், நீ பெரிய வைஜெயந்தி ஐபிஎஸ். பெருசா பேச வந்துட்டா. ஏய், இத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வா, கிளம்புவோம். ஆமா, இவருக்கு எதுவுமே தெரியாது. எதுக்கு புசுக்கு கோவப்பட்டுக்கிட்டு? இது செக் பண்றேன். மாப்ள, விவரமா சட்டையில பாக்கெட் கூட வைக்கல. அப்பா கொடுத்த பணத்தை இவர் வாங்கல. இவருக்கும் மொய்க்கவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த பணம் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு கேளு. சொல்லுமாமா, எப்படி வந்துச்சு இந்த பணம்? யோ, உன்னையதான் கேட்கறது, இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு. என்ன மாப்பிள, விளையாடுறீங்களா? ஏன் என்கிட்ட பணம் இருக்கக்கூடாதா? என்ன 20000 ரூபாய் கூட இல்லாதவனா நானு? இந்த மாதிரி எல்லாம் இன்சல்ட் பண்ணா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா. அப்படியா? அப்பா இன்னும் கிளம்பிருக்க மாட்டாரு, வெளியதான் வண்டி எடுத்துட்டு பாரு. அவரை கூப்பிட்டா நல்ல பஞ்சாயத்து பண்ணுவாரு. கூப்பிடட்டா? அப்பா. மாப்பிள, தப்பு. ஓ, சொந்த
சகோதரி புருஷனை காட்டி கொடுக்கறது தப்பு தப்பு. அப்படி வா வலிக்கு. இப்ப சொல்லு, இந்த பணம் எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னு. தப்பா எடுத்துக்காத மாப்பிள. மொய் கவர்ல ஒரு 10 கவரை நான் தான் அப்படி ஆட்டே போட்டேன். மானகட்ட மாமா, அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவமான பழக்கவழக்கம் இருந்துட்டு இருக்கு. இப்படி கை வச்சதுனால நீ மாட்டிருந்தேன்னு வை, மொத்த குடும்பம் மானம் போயிருக்கும்ல. உனக்கு எதுக்கு இந்த மாதிரி கேவலமான பொழப்புன்னு கேக்குறேன். மாப்பிள, அப்படியெல்லாம் மாற்ற ஆளா நானு? 1000-2000 மொய் கவர் வந்திருக்குவாங்க. அதுல இந்த 10 கவர் ஆட்டையை போட்டதையே அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. என்ன மாப்பிள நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க மாப்பிள. ச்சே, அதானே பார்த்தேன். என்னடா இது, அப்பா கொடுத்த பணத்தை இந்த மனுஷன் வேண்டான்னு சொல்றாருன்னு அப்பவே சந்தேகப்பட்டேன். இந்த பணத்தை கையில வச்சுதான் இவ்ளோ சீன் போட்டீங்களா? தூ. என்ன சுமதி, நீ தாலி கட்டின புருஷனை இப்படி எல்லாம் துப்ப ஏன்? கூடாது. கையிடுங்க. கொஞ்சம் கூட வெக்கமால. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நினைக்கவே அசிங்கமா இருக்கு. எங்க வந்தாலும் கேவலப்படுத்திட்டு இருக்காரு. ச்சே. இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்புதான் மாப்பிள. கவர்மெண்ட் வேலை கை நீட்டியே பழக்கப்பட்டுருச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. செஞ்சதை மாத்த முடியுமா? இல்ல இதைத்தான் இனிமே திருப்பி கொடுத்துட்டு வர முடியுமா? அப்படியே மன்னிச்சுட்டு இந்த அமௌண்ட இப்படி தள்ளுறது. அது எப்படி? அந்த குப்பையில எல்லாம் கைவிட்டு எடுத்திருக்கேன்ல, அதனால எனக்கு இதுல பங்கு வேணாமா? மாப்பிள, என்ன மாப்பிள சொல்றீங்க? இந்த பாரு, ஆளுக்கு 50-50 டீல் ஓகேன்னா என்கிட்ட சொல்லு. அட பாவி, அம்மாவுக்கு மக அப்படியே பிறந்திருக்கேடா. அடிக்கிற கொள்ளையில அமௌண்ட் அபேஸ் பண்றது உங்க குடும்ப தொழிலாடா? அம்மா அபேஸ் பண்ணாங்களா? என்ன மேட்ரு? அது வேற மேட்ரு. அது எதுக்கு இப்போ? உன் ஷேர் எடுத்துக்கிட்டு என் அமௌண்ட் இப்படி தள்ளு. இப்ப சொன்னியே, இது கரெக்ட். டேக் இட். என்ன மாப்பிள, 4000 தான் தரீங்க? ஓஹோ, 4000 ரூபா இருக்கா? சாரி, இந்தா. 5000 தான் இருக்கு. 50-50னா எனக்கு 10,000 ரூபாய் வரணும். அதுல 20,000 ரூபாய் இருக்குல்ல? அது எனக்கு தெரியுமாமா. ஆனா எங்க வீட்டு குல வழக்கப்படி 20,000 ரூபாயில 50%னா 5,000 ரூபா தான். வேணும்னா இதை வச்சுக்கோ, இல்லன்னா நானே. எனக்கு தேவைதாயா? தேவைதான். இதையும் புடுங்கிட்டு என்ன வெறுங்கையோட போக சொன்னாலும் போக சொல்லுவீங்க. போதும்பா, இதுவே போதும். நல்ல மாப்பிள்ள, நல்ல மாமியாரு. சுமதி, கிளம்பிடு. பாப்பா சுமதி, கிளம்பிட்டியாடி? ஆமாமா, சாரி, கிளம்பிட்டோம். உமா வீட்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேமா. இவருதான் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு பறக்குறாரு. நல்ல வேளை, நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடியாவது வந்தனே. பாப்பாக்கு பால்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்துக்கிட்டேமா. பாப்பாவோட 1-2 ட்ரெஸ் தான் மிஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் அடுத்த தடவை வரும்போது எடுத்து போறேன். இருக்கட்டும், நான் எடுத்து துவைச்சு வைக்கிறேனே. சரிம்மா. வேணா அப்புறமா கொடுத்து விடுறேன். சரியா? என்ன மாப்பிள்ள, கிளம்பிட்டீங்களா? செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. எங்க எப்படி நடந்துக்கணும்னு நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வரேன். அப்போ நான் வரேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. வர மாப்பிள்ள. நல்லா இரு. நாங்கெல்லாம் நல்லா இருப்போம். முதல்ல நீ மூட்டையை கட்டு. வாடி. போயிட்டு வரேம்மா. சரி கண்ணா, பாத்து உடம்பு பாத்துக்கோ. ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஊருக்கு போனது ஒரு ஃபோன் பண்ணு. பண்றேம்மா. பாத்து குழந்தை பத்திரம். வந்துடக்கூடாது இந்த பக்கம். என்னால நம்பவே முடியலையே. என்னடா கண்ணா இது, ஆச்சரியமா இருக்கு. இல்ல இல்லன்னு சொன்னாலும் கடைசி காசு வரைக்கும் தொடச்சி எடுத்துக்கிட்டு தான் போவா உன் மாமன். இன்னைக்கு என்னடானா இவ்வளவு பவ்யமா போறா? அம்மா, அடிக்கிற விதத்துல அடிச்சு அவன் பணிஞ்சுதான் போவான். இந்தா, இதுல ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்கு. இது எதுரா? எல்லாம் அந்த ஆளுகிட்ட புடுங்கினதுதான். அடப்பாவி, அடங்க மாட்டானா அவன்? ஆமா, இந்த பணத்தை எங்க அடிச்சானா? இந்த பாரு, அங்க மொய் கவரை திருடி இருக்கான். கிட்டத்தட்ட 20,000 ரூபாய். அவனுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 15,000 ரூபாய் நம்ம லாப கணக்குல சேர்த்துட்டேன். ஆமா, நீ ஏதோ அவன்கிட்ட அபேஸ் பண்ணியாம அவன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுவா, அந்த சுசீலா மண்டபத்துல ஸ்வீட் எல்லாத்தையும் திருடி திருடி வித்துக்கிட்டு இருந்தா. இவன் அவளோட மொத்த காசையும் மிரட்டி வாங்கிட்டான். அம்மா விடுவேனா? அத அப்படியே மொத்தமா புடுங்கிட்டேன். அத சொல்லிருப்பான். அதை விடுமா, நாம இன்னைக்கு அறிமுகத்தில் முடிச்சிருக்கோம். அங்க ஒரு 25,000 ரூபாய், இங்க ஒரு 15,000 ரூபாய், ஆக மொத்தம் 40,000 ரூபாய். எல்லாம் நமக்கு லாபம் தானே. டேய், 30,000 40,000 நம்மளுடைய லட்சியம். எவ்வளவுதான் அடிச்சாலும் அந்த பணம்லாம் நம்ம பணம் தான்டா கண்ணா. எவ்வளவுலாம் பிளான் பண்ணோம், என்னெல்லாம் கனவு கண்டோம். எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாளேடா அந்த உமா. ஆமா, அப்புறம் ஒரு விஷயம். இப்ப இந்த ராஜாராம் ஜெயிலுக்கு போயிட்டாரா, நம்மளால மாட்டி விட்டுற மாட்டாரா? கண்ணா,
பின்னாடி நின்னு எல்லாத்தையும் பண்ணது நாம தான் அந்த ராஜாராமுக்கு தெரியாதுடா. அந்த ஆள்கிட்ட பேச சொல்லி சுப்புவை அனுப்பி வச்சிருக்கேன். இவ்ளோ பாடுபட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம கண்ணு முன்னாடியே கல்யாணத்தையும் ரிசப்ஷனையும் நடத்தி முடிச்சிட்டாளே உமா. அத நினைச்சாதாண்டா அம்மாவுக்கு வயிறெல்லாம் எரியுது. ஆமாமா, அந்த ராஜாராம் போட்ட சவாலெல்லாம் முறியடிச்சு அவன் கண்ணு முன்னாலே அந்த கல்யாணத்தை நடத்திட்டான் அந்த கிருஷ்ணன். ஏன் கையாலேயே ஆரத்தி எடுக்க வச்சு ஏன் கையாலே அவங்களுக்கு பாலும் பழமும் வேற கொடுக்க வச்சுட்டா. இங்க பாரு கண்ணா, இது நம்மளுடைய கடைசி முயற்சி கிடையாது. ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சம்மா, இனிமேல் என்ன? இங்க பாரு கண்ணா, அம்மாவுக்கு ஒரு புது பாயிண்ட் கிடைச்சிருக்கு.